Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு குருமா தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. எடுத்து வச்சிருந்த தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.